பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகமம் 7:14 ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களை சுற்றிலும் இருக்கின்ற சகல மக்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். அவர்கள் ஒருவேளை உங்களுடைய வசிப்பிடத்தை சுற்றி இருக்கின்ற அண்டை வீட்டார்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய சொந்தக்காரர்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பணி செய்யக்கூடிய பணித்தளத்திலே உங்களுடைய உடன் பணியாளர்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வியாபாரம் தொழில் செய்கின்ற இடத்திலே அவர்களும் உங்களைப் போல வியாபாரம் தொழில் செய்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஊழியம் செய்கின்ற இடத்திலே அவர்களும் ஒரு ஊழியக்காரர்களாக இருக்கலாம். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஜீவனுள்ள மெய் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற, அவருடைய வார்த்தையின்படி நடக்கின்ற நீங்கள் அவர்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அவர்கள் உங்களை விட ஞானத்திலும் அறிவிலும் படிப்பிலும் பணத்திலும் ஆஸ்தியிலும் அந்தஸ்திலும் பெரியவர்களாக இப்பொழுது வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அவர்களை பார்க்கிலும் பெரியவர்களாக ஒரு நாள் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களை மாற்றுவார். கேராரிலே பெரிய பஞ்சம், சகல ஜனங்களும் எகிப்திற்கு கிளம்புகிறார்கள். ஆனால் ஈசாக்கோ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த கேராரிலே பஞ்ச தேசத்திலே விதை விதைக்கின்றான். 100 மடங்கு அறுவடையை காண்கின்றான். அதாவது அந்த நாட்டின் குடிமக்கள் அங்கே விதைத்து ஒரு அறுவடையும் காணவில்லை. எனவே எகிப்திற்கு கிளம்புகிறார்கள். ஆனால் அவன் அங்கே இருந்து விதை விதைத்து 100 மடங்கு அறுவடையை காண்கின்றான். காரணம், அவன் சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். எனவே நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் இருக்க சொல்கிற இடத்திலே இருந்து செயல்படுங்கள். நிச்சயமாகவே சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். யோசேப்பு எகிப்திலே இருந்தாலும் எபிரேயனாக இருந்தான். பாவத்திற்கு விலகி ஓடினான். அவனை கர்த்தர் அதிபதியாக மாற்றினார். சகல ஜனங்களை பார்க்கிலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். எனவே நீங்கள் இந்த பாவ உலகத்திலே இருந்தாலும் பரிசுத்தமாய் வாழும் பொழுது நீங்கள் சகல ஜனங்களை பார்க்கிலும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். சாட்சி பெட்டிக்கு முன்பதாக வைத்த இஸ்ரவேல் பிரபுக்கள் யாருடைய கோலும் துளிர்க்கவில்லை. ஆனால் லேவி வம்சத்தானாகிய ஆரோனின் கோல் மட்டும் துளிர்த்தது. சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆரோன் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். காரணம், அவன் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேக்கு எல்லா வகையிலும் உதவியாகவும் உறுதுணையாகவும் இருந்தான். எனவே நீங்களும் உங்களுடைய ஊழியக்காரர்களுக்கு உதவியாக உறுதுணையாக ஊழியத்திலே இருங்கள். நீங்கள் நிச்சயமாக சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா.